வணக்கம் நண்பா. ஒரு நிமிடம் உண்மையா சொல்லு. 4 பேரு சேர்ந்து பேசுற இடத்துல உன் பேச்சுக்கு மதிப்பில்லாம மாதிரி உனக்கு தோணிருக்கா? யாராவது உன்னை லைட்டா எடுத்து கிண்டல் பண்ணும்போது உன்னோட இருந்தவங்க கூட சிரிச்சத பார்த்து உள்ளுக்குள் நொந்திருக்கியா? இன்னைக்கு நான் சொல்லப் போற இந்த 5 ரகசியம் உன் வாழ்க்கையே மாற்றும். இது சாதாரண மோட்டிவேஷன் இல்ல, இது மனச ரீப்ரோகிராம் பண்ற சக்தி. ரகசியம் 1. ரியாக்ட் பண்ணாத. யாராவது உன்னை அவமானப்படுத்தினா உன் ரியாக்ஷன் தான் அவரோட வெற்றி. அடுத்த தடவை என்ன பண்ணணும் தெரியுமா? 3 வினாடி அமைதி. அவர நேரா பாரு. சிறிய சிரிப்பு. ஓ அப்படியா என்று ஒரு வார்த்தை. அவ்வளவுதான். நீ கத்தினா நீ தோத்துட்ட. நீ அமைதியா இருந்தா நீ ஜெயிச்சிட்ட. அமைதி பலவீனமில்ல, அது ஒரு ஆயுதம். ரகசியம் 2. விளக்கம் கொடுக்காத. நீ ஏதாவது ஒரு முடிவெடுத்தா அதுக்காக உலகத்துக்கே விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமில்ல. ஏன் வரல? வேற வேலை இருந்தது, அவ்வளவுதான். ஒவ்வொரு முறையும் நீ விளக்கம் கொடுக்கும்போது உன் அதிகாரத்தை நீயே குறைக்கிறாய். வலுவான மனிதன் முடிவெடுப்பான், பலவீனமானவன் காரணம் சொல்லிக்கொண்டே இருப்பான். ரகசியம் 3. விளைவு உருவாக்கு. யாராவது உன்னை மரியாதையில்லாம நடத்தினா அதுக்கு ஒரு விளைவு இருக்கணும். அடிக்கணும்னு இல்ல, திட்டணும்னு இல்ல, ஆனா சிறிது தூரம், சிறிது கிடைக்காத தன்மை, சிறிது முன்னுரிமை குறைப்பு. இலவசமா கிடைக்கிறதுக்கு யாரும் மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. உன் நேரம் வைரம் மாதிரி, அது எல்லாருக்கும் இலவசமில்லை. ரகசியம் 4. எல்லாருக்கும் நீ பிடிக்கணும் என்பதே தவறு. மகாத்மா காந்தி அவர்களையே எல்லோரும் விரும்பவில்லை. இயேசு கிறிஸ்து அவர்களையும் சிலுவையில் அறையப்பட்டார். அப்போ நீயும் எல்லாராலும் விரும்பப்படுவேன்னு எதிர்பார்க்காத. அவன் என்ன நினைப்பா என்ற பயம் உன்னை அடிமையாக்கும். சில பேருக்கு நீ பிடிக்காமல் இருப்பது உன் பலத்தின் அடையாளம். ரகசியம் 5. தனிமைதான் சிம்மாசனம். இது மிக முக்கியமான ரகசியம். யாராவது உன்னை விட்டுப் போனால் உன் வாழ்க்கை நின்று போகக்கூடாது. தனியாக சினிமா போ, ஹோட்டலில் உட்கார்ந்து சாப்பிடு, புதிய விஷயம் கற்றுக்கொள், உன்னை நீ மேம்படுத்து. நீ சந்தோஷமாயிருந்தால் உன்னை விட்டுப் போனவர்களுக்குத்தான் குழப்பம் வரும். தனிமை தண்டனை அல்ல, அது தவம். சவால். இந்த 5இல் இந்த வாரம் ஒரு விஷயத்த மட்டும் தேர்வு பண்ணு. அத பின்பற்று. மாற்றம் உன்னாலே உணரப்படும். உன் நடை மாறும், உன் பார்வை மாறும், உன் குரல் மாறும். மரியாதை கேட்டு வாங்குறதில்ல, உன் நடையில்தான் இருக்கும் நண்பா. இத்தனை நேரம் நான் சொன்னது வெறும் வார்த்தைகள் இல்ல, இது உன்னுள் தூங்கி கிடக்கும் சிங்கத்தை எழுப்புற சத்தம். இன்னும் எவ்வளவு நாள் அவமானம் தாங்கிக்கிட்டு உள்ளுக்குள் நசுங்கிக்கிட்டு வாழப்போற? உன்னை யாராவது லைட்டா எடுத்தா அது அவர்களோட தவறு இல்ல, அது நீ உன்னை எவ்வளவு மதிக்கிறேன்னு உலகத்துக்கு தெரியாததாலதான். இனிமேல் ரியாக்ட் பண்ணாத, விளக்கம் கொடுக்காத, மரியாதை இல்லாத இடத்தில் நின்றுக்காத, எல்லாருக்கும் பிடிக்கணும் என்று தாழ்ந்துக்காத. தனியாக இருந்தாலும் தலை நிமிர்ந்து நட. நீ மாறினா உலகம் தானா மாறும். இந்த வீடியோ உன் மனச தொட்டிருந்தா இது உனக்கு மட்டும் வச்சிக்காத. இந்த மாதிரி இன்னும் பல பேருக்கு தேவையான உண்மை இது. அதனால இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடு, உன் கருத்தை கமெண்ட்ல எழுதிடு. நான் ராஜாவா வாழ்வேன்னு. இன்னும் இப்படிப்பட்ட மனசை மாற்றும் வீடியோக்கள் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான அழுத்திடு. ஏன்னா இது முடிவில்ல, இது உன் புதிய வாழ்க்கையின் ஆரம்பம். நீ பொம்மை இல்ல, நீ ராஜா. வெற்றி உன்னோடதே.